இணைந்திருக்கின்றோம் பாரதி நிகழ்ச்சியோடு. பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான மகளிர்கே பகுதியூடாக இணைந்து கொள்ளப் போகின்றோம். இந்த பகுதியானது முற்றுமுழுதாக பெண்களுக்கான ஆரோக்கியம் சார்ந்த பகுதியாக இருக்கின்றது. அதாவது நாங்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு எவ்வாறான விடயங்களை கடைபிடிக்க வேண்டும், ஒரு நோய் நிலைமை என்று சொன்னால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு மருந்தை உபயோகிக்கின்றோம் என்று சொன்னால் அதை எப்படி சரியான அளவுகளில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது பற்றிய நிறைய ஆரோக்கியம் சார்ந்த பகுதிகளினை இந்த பகுதியின் மூலமாக உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றோம். அதையும் தாண்டி நீங்களும் ஆரோக்கியம் சார்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி சந்தேகிக்கின்ற பட்சத்தில் அதற்கான கேள்விகளாக எங்களுக்கு அனுப்பி வைக்கின்ற பட்சத்தில் எதிர்வரும் நிகழ்ச்சிகளில் அதற்கான தீர்வுகளும் வழங்கப்படும். நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0757000555 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைத்து அனுப்பி வையுங்கள். நிகழ்ச்சியில் மகளிர்கே பகுதியூடாக இணைந்திருக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யபிரியா சிவராம், சிரேஷ்ட விரிவுரையாளர். கர்ப்பிணி தாய்க்கு சென்ற வாரத்தில் அவனுடைய உடற்பயிற்சி வரைக்கும் பார்த்தோம். இன்று நாங்கள் அவனோட உடற்பயிற்சி மற்றும் மலர்ச்சிக்கல் பற்றியதான அட்வைஸை பார்த்தோம். இன்று அடுத்ததாக அவனுடைய அதாவது குளிப்பு முறைகள் பற்றி பார்க்க உள்ளோம். கர்ப்பிணி தாய் கட்டாயம் ஒரு ரெகுலரா ஒவ்வொரு நாளும் ஒரு தடவையாவது குளிச்சிருக்க வேண்டும். அப்படி குளிக்கும் பொழுது அவ ஒரு நெகச்சூட்டு தண்ணியில தான் அவ குளிக்கணும். ஏன்னு சொன்னா அவக்கு உடம்பெல்லாம் வலி, பேக்கேக், லெக்கில பெயின், இப்படி ஒரு பெயின் இருக்கும். அவ அப்போ ஒரு லேசான நகைச்சூட்டு தண்ணியில குளிச்சுக்கிறது நல்ல. அப்படி குளிக்கும் பொழுது அவ என்ன டேப் வாட்டர்ல ஒரு பாஸ்கெட்ல என்ன தண்ணியை ஊற்றி போட்டு அதை ஒரு கப்பால் அள்ளி குளிக்கிறது தான் நல்ல. குளிக்கும் பொழுது என்ன காலில் இருந்து தண்ணி ஊற்றி கொண்டு மேலே வர வேண்டும். அவ சில பேர் என்ன ஒரு டப் பாத் அப்படி இன்னொரு தொட்டியில தண்ணியை ஊற்றி போட்டு அதுக்கு இருந்து பாத் எடுக்கிறதெல்லாம் பிள்ளையானோட நடவடிக்கைன்னு சொன்னா, அப்படி டப் பாத் எடுக்கும் பொழுது எங்களுடைய புறப்புறுப்பு எக்ஸ்டர்னலோட டிரெக்ட் கண்டெக்ட். அப்ப என்ன செய்யும்னு சொன்னா, அந்த தண்ணியில ஏதாவது இன்ஃபெக்ஷன்கள், கிருமிகள் இருந்தா புறப்புறுப்போட அசெண்டிங் இன்ஃபெக்ஷனா என்ன யூட்ரஸ்ல உள்ள குழந்தைய பாதிக்கக்கூடும். அது கட்டாயம் எவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அப்ப குளிச்சிட்டோம், அடுத்த பாதிங்க பற்றி சொல்லிட்டோம். அடுத்ததான் தலை குளிப்பு. ஒரு கர்ப்பிணி தாய் குறைந்தது 2 தடவையாவது வாரத்துல குளிக்க வேண்டும், தலை குளிப்பு செய்ய வேண்டும். அப்ப தலை குளிப்பு செய்யும் பொழுது அவ எப்படியான, ஏன் தலை குளிப்பை பற்றி இம்பார்ட்டண்டா கதைக்கிறோம்டா, ஆஃப்டர் டெலிவரி பிள்ளையும் பிறந்துட்டுது, நாங்கள் பிள்ளையின் கவனிப்புல தான் இருப்போம். அப்போ எங்களுடைய ஹீமோகுளோபின்ல இருந்து எல்லாம், அதாவது இரும்பு சத்துல இருந்து பிள்ளைன்ற பால் வழியா எல்லாம் பிள்ளைக்கு போகும். அப்போ எங்களுக்கு மேக்சிமமா எல்லாமே குறைய வலிக்கட்டும். அப்போ ஹேர் ஃபால் ஒரு பெரிய பிரச்சனை. அப்போ ஆன்டினேட்டல் பீரியட்ல, அதாவது கர்ப்ப காலத்திலேயே அவ என்ன செய்யணும்னா, ஹேருக்கு நல்ல ப்ராப்பர் கேர் கொடுக்கணும். அதாவது கிழமையில 2 தடவை எண்ணெய் குளியல். கூடுதலா அவ எண்ணெய்னா நல்லெண்ணெயை அல்லது பசு நெய்யை ஒரு அரை மணித்தியாலம் ஊற விட்டு அதன் பிறகு ஒரு அரை மணித்தியாலம் கழிச்சு தலைக்கு குளியல் செய்யலாம். அல்லது அரைப்புமா, அந்த காலத்துல இலிப்பை அரைப்பு அல்லது செவ்வரத்தம் பூ இதுகள் சேர்ந்ததுகள் தலையில அப்ளை பண்ணி போட்டு 1/2 hour கழிச்சு முழுகலாம். அல்லது முட்டைன்ற என்ன கூடுதலா மஞ்சள் கருவை எடுத்து போட்டு அதை தலையில போட்டு அப்ளை பண்ணி போட்டு எடுக்கலாம். இப்படியான குளியலுக்கு என்ன தலை அரைப்பு பாவிச்சு அல்ல தைல முழுக்கை பாவித்து அவ தலைக்குளியல் செய்ய வேண்டும். இது ஒன்று தலைக்குளியல். அடுத்ததாக தலைக்குளியல் செய்த அப்படின்னா மார்பகங்களை எப்படி அவ பராமரிக்க வேண்டும். ஏன் மார்பகங்களுக்கு நான் கேரோ அல்லது அட்வைஸை சொல்ல போறேன்னு சொன்னா, எதிர்காலத்தை பிள்ளைக்கு அவ பால் கொடுக்க வேண்டும். அப்பொழுது அந்த மார்பக கவனிப்புல ஒவ்வொரு தாயும் தன்னுடைய, அதாவது முளைக்காம்பு நிப்பிளை பற்றி பார்க்க வேண்டும். சில தாய்மாருக்கு இன்வெர்டட் நிப்பிள், அதாவது நிப்பிள் உள்பக்கமாக இருக்கும். அப்படியான தாய்மார் என்ன செய்ய வேண்டும்னு சொன்னா, ஒரு கூடுதலா நல்லெண்ணெயோ அல்லது ஆமணக்கெண்ணெய் சேர்ந்த எண்ணெயை போட்டுட்டு அந்த நிப்பிளை வெளியே இழுத்து அவ கொஞ்சம் மசாஜ் மாதிரி செய்து அந்த நிப்பிளை வெளியில எடுக்க வேண்டும். இல்லாட்டி இந்த ரிட்ராக்டட் நிப்பிள் அல்லது இன்வெர்டட் நிப்பிள் எதிர்காலத்துல பிள்ளைக்குரிய போசாக்கே பிரஸ்ட் மில்க் தான். அப்ப அதை எஃபெக்ட் பண்ணிடும். இது ஒன்று. அந்த ஒரு தாயினுடைய மார்பக கவனிப்புன்றதுல அதுல ஒவ்வொரு நாளும் அவ குளிக்கும் பொழுது அந்த மார்பகங்களை கட்டாயம்
சீரா வந்து என்ன துப்புரவு செய்ய வேண்டும். ஒரு தாய் அந்த இடங்கள்ல வந்து செக்ரீஷன் வரும். அதாவது கொலஸ்ட்ரம் வந்து 16 கிழமையிலேயே செக்ரீட் பண்ண வலிக்கிட்டும். அது ஒரு திக்கா இருக்கும். வெளியில வரும் பொழுது திக்கானது ஒவ்வொரு நாளும் அதை கிளியர் பண்ணி துடைக்காம விட்டு அந்த இடத்துலயே பக்கு கட்டி அந்த பிரஸ்ட்ல வந்து சுத்தி வர என்ன சில நேரம் அப்சஸ் மாதிரி வந்துடும். அப்ப அதனால தாய்க்கு ஃபீவர்ல இருந்து, அதாவது டியூரிங் பிரெக்னன்சி வந்து ஃபீவர் வந்து அது ஒரு கஷ்டமான ஒரு ஆன்டிபயோட்டிக் பாவனை கூட கொண்டு போய் விட்டுரும். ஆன்டிபயோட்டிக் பாவனை வந்து நாங்கள் எடுக்கலாமா பிரெக்னன்ட் டைம்ல எடுக்கக்கூடாது. அப்ப ஏற்கனவே அப்ப அந்த மார்பக கவனிப்பு வந்து முக்கியம். அத்துடன் அந்த அந்த அதாவது ஒரு குளித்த தாய் வடிவா ஒத்தி எல்லாம் சீலைதான் துணியால வடிவா ஒத்தி போட்டு அவ அதற்குரிய அவனுடைய மார்பக வளர்ச்சிக்கு ஏற்ப, என்னன்னு சொன்னா குழந்தையை வந்து நாங்கள் தாங்கும் பொழுது ஒரு டியூரிங் ஃபுல் பிரெக்னன்சி டைமும் 2 மார்பகங்களுக்கும் 1 கிலோ கூற போகுது. அப்ப அதற்குரிய உள்ளாடைகளை வந்து அவ வந்து கட்டாயம் பாவிக்க வேண்டும். இதுதான் அவனுடைய மார்பக கவனிப்புல வரும். அடுத்ததா வந்து பார்த்தோம்னு சொன்னா அவவுக்கு வந்து என்ன ஆடைகள் பற்றிய கவனிப்பு, அதாவது அவளோட ட்ரெஸ்ஸிங்கை பற்றிய அட்வைஸை சொல்லுவோம். எப்படி ஒரு தாய் வந்து அதாவது அதிகம் கனம் இல்லாத ஈஸியான லைட்டான ட்ரெஸ், அதாவது காட்டன் ட்ரெஸ்ஸுகள் அவ வந்து போட வேணும். அப்படி போடும் பொழுது நமக்கு நல்ல வடிவா காத்தோட்டமும் போய் வரும். அப்படி அந்த ட்ரெஸ் நைலோன் ட்ரெஸ்ஸுகளை வந்து அவ வந்து அவாய்ட் பண்ண வேணும். அப்படி இழுக்கும் பொழுது அவக்கு வந்து ஃப்ரீயா ஃபீல் பண்ணுவா. அடுத்தது வந்து அவ இடுப்பு, அதாவது பெல்ட்ல வந்து இடுப்பு பட்டி அணிகிறது அதுகளை தவிர்க்க வேண்டும். ஏன்னு சொன்னா இடுப்புல நாங்க பட்டி அணியும் பொழுது உள்ளுக்கு வந்து பிள்ளைய வந்து அமர்த்தக்கூடும். அப்ப அதை வந்து அவாய்ட் பண்ணணும். அடுத்த ஷூ, அதாவது காலணி எப்படி போடணும்னா ஹை ஹீல்ஸ்களை வந்து அவ யூஸ் பண்ணக்கூடாது. என்னன்னு சொன்னா ஏற்கனவே பிரெக்னன்ட் அம்மா வந்து அதாவது அதாவது என்ன லோடோசிஸ், அதாவது பேக்வேர்டா வந்து அவன்ட பொசிஷன் போயினோன்னு அந்த இடுப்பு வளையம், அதாவது இடுப்புல உள்ள எண்புகள் எல்லாம் ஒரு வளைந்து போயிருக்கு. அதனால அவ ஏற்கனவே பேலன்ஸ் இல்லாம இருப்பா. இந்த ஹை ஹீல்ஸ் ஷூக்களை போட்டோன்னு என்ன செய்யும், பேலன்ஸ் இல்லாம விழுந்துருவா. அப்ப இதுகளை வந்து அவ வந்து அவாய்ட் பண்ணணும். அப்ப ட்ரெஸ்ஸிங், ஷூ எப்படி போடுற இதுகளை பார்த்தா பிறகு நாங்கள் கடைசிக்கு முதல்ல என்ன நாங்கள் செய்வோம்னா அவள்கிட்ட வந்து ட்ராவல் பற்றின அட்வைஸ். அப்போ நாங்கள் இப்பொழுது எல்லோரும் வேலைக்கு போகிறோம். என்னென்னத்தில் போகிறோம்னு சொன்னால் மோட்டர் பைக் பாவிக்கிறோம். அப்போ மோட்டர் பைக்கை என்ன மோட்டர் பைக் ரைடிங் செய்கிறதாக இருந்தால் கூடி அவள் என்ன செய்யணும், ஸ்லோவாக மெதுவாக போக வேண்டும். உண்மையில ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், அதாவது முதல் 3 கால பகுதியிலையும் 3 மாத கால பகுதியிலையும் கடைசி 3 மாத கால பகுதியிலையும் அவனோட ட்ராவலிங்கில் வந்து கட்டாயம் கவனிக்க வேணும். அதை விட வந்து பஸ் ரூட்டுகள் வந்து கொஞ்சம் கூடுதலான நெருக்கல், அப்போ வந்து கிழுங்குப்பட்டா வந்து பிள்ளைக்கும் பாதிப்பு, ப்ரீடேர்ம் லேபர் அதுகளை கொண்டு வந்துடும். அப்போ வந்து அவ வந்து அதை அவாய்ட் பண்ணணும். லாஸ்ட் ட்ரைமஸ்டர்ல வந்து என்னன்னு சொன்னா கூடுதலா வந்து என்ன ப்ரீடேர்ம் டெலிவரியை தூண்டிடும். அதுவும் லாஸ்ட் ட்ரைமஸ்டர்ல வந்து ஃப்ளைட்ல வந்து போக அட்வைசபிள் இல்லை. ஏன்னு சொன்னா அந்த டைம் அதாவது ஒரு ஃப்ளைட்ல வந்து விஓஜி யாராவது இருக்க மாட்டேனோம். அதோட வந்து அவைக்கு வந்து சிட்டிசன்ஷிப் எந்த நாட்டுக்குரிய பிள்ளைன்றதுலேயும் வந்து பிரச்சனை வருமென்றபடியா லாஸ்ட் ட்ரைமஸ்டர் ஃப்ளைட்ல வந்து போடுறது வந்து நாட் அட்வைசபிள். நன்றி.